Hi friends, வணக்கம். இது உங்களோட lunesmartstudio. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக எல்லாருமே எதிர்படுற ஒரு பிரச்சனை விண்டோஸ் 10 அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது சப்போஸ் ஷட் பண்ணிட்டீங்க இல்லைனா அதுவே ஷட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் வருது. அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனையும் அதில் வர ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அன்டூயிங் சேஞ்சஸ் மேட் டு யுவர் கம்ப்யூட்டர். இந்த ஆப்ஷன் வந்து சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லைனா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க இல்லைனா அதுவே பேட்டரி லோனால் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களோட ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு தவறு பண்ணாதீங்க. விண்டோஸ் அப்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷட் டவுன் பண்ணாதீங்க. அதுக்கு பேட்ரி பேக்கப் கொடுத்துட்டே இருங்க, சார்ஜ் பண்ணிகிட்டே இருங்க. அது அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு ரோல் ஆகிட்டே இருக்குது ஸ்க்ரீனில் அப்படின்ற பட்சத்தில் நிறையா இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். இது சிலருக்கு சப்போர்ட் ஆகலாம், சிலருக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ நீங்கள் ஓஎஸ்ஏ சேஞ்ச் பண்ணக்கூடிய நிலைமை கூட வரலாம். என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம அதிகமாக பார்க்குறது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணாமல் 3 to 4 hours அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவாகவே நார்மலாக சரியாயிரும். இது சொல்யூஷன் 1. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட பேட்டரியை வந்து கழட்டிட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் இதே கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நிற்கும். அப்போ நீங்கள் ஒரு 3 to 4 hours விட்டுட்டு பாருங்கள், சரியாயிரும் அதுவாகவே. இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ சரியாகலை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக அடுத்த ஸ்டெப்பு போகலாம். இப்போ அடுத்ததாக நம்ம டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு டேர்ன் ஆன் பண்ணோம் அப்படின்னா F8 ப்ரெஸ் பண்ணி ட்ரபிள் ஷூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டு அது ரீஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் சரியாயிரும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஒரு ஈஸி மெத்தடு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்டேட் ஆகும்போது டேர்ன் ஆஃப் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்டேட்டடை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு அட்வைஸு. நம்ம பதிவிடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து அதில் பெல் ஐக்கனையும் அதில் இருக்கிற ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.